ஐந்து கரத்தானை ஆனை முகத்தானை இந்தியன் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்தி மகந்தானை ஞான கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறை அருள் ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் இறை அடியார்களையும் திருமுறைகளையும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய கழுதகை நண்பர் ஜிகே மீடியாஸ் திருவாளர் ஜிகே கண்ணன் அவர்களுக்கும் இதை முன்னின்று சிறப்பாக எடுத்துக்கூடிய திருவாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் அவர்தம் நண்பர்களுக்கும் தன்னால் முடியவில்லை என்றாலும் வந்திருந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்கக்கூடிய கவிஞர் பாலா அவர்களுக்கும் அடியார்வர் மக்களாகிய உங்களுக்கும் இதை இணையத்தின் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியினை ஏற்றிருக்கக்கூடிய திருவாளர் முத்தையா விஸ்வநாத் மற்றும் திருவாளர் பழனியப்பன் அவர்களுக்கும் ஆலயத்தினுடைய ஒளி அமைப்பாளர்களுக்கும் ஆலயத்தினுடைய இந்த இருக்கைகளை எல்லாம் அமைக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் இந்த சொற்பொழிவை ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைத்த திருவாளர் வேலாயுதம் அவர்கள் இன்றைக்கும் இந்த சொற்பொழிவை தொடங்கி வைத்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி, சிறப்பு என்பதை சொல்லி ஒவ்வொரு திருமுறையாக நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது 2ஆம் திருமுறையில் 32வது பதிகம். இதை சிந்திக்கிறதுக்கு முன்னால சில தகவலை சொல்லிடுறேன். சந்திரன் இன்னைக்கு திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம் என்று பெயர். இந்த பிரதோஷத்துல சுவாமி அம்பாள தரிசனம் செய்தால் இந்த மனநிலை புரழ்ந்து இருக்குது பார்த்தீங்களா, அது குணமாகும். நல்லா தான் சார் பேசிட்டு இருந்தாரு, திடும்னு இப்படி காட்டு கத்தல் கத்துறாருன்றீங்க பாருங்க, அது சரியாகும். கத்திட்டு இருந்தாருங்க, அப்படியே அமைதியாயிட்டாருங்க. என்னாச்சு? ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கிறாரு, இன்னொரு நேரம் ஒரு மாதிரி இருக்கிறாரு. இவரை எப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லையா? சில படங்களில் கேட்பாங்கல்ல, ஆமா அவர் நல்லவரா கெட்டவரான்னு, அந்த மாதிரி. அவர் கோபப்படுவாரா மாட்டாரா தெரியாது. ஏன்னா சந்திரன் எப்படி இருக்குது அப்படின்னா தேயும் வளரும், தேயும் வளரும். அது போல இவர்கிட்ட நல்ல குணம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும், நல்ல குணம் இருக்கும் இல்லாமலும் இருக்கும். அது சந்திரனினுடைய தோஷம். அது சில பேருக்கு சரியா அமையல அப்படின்னா கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி என்ன மாதிரி இருப்பார். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. திங்கட்கிழமை பிரதோஷத்தன்றைக்கு வழிபாடு செய்யணும். அந்த சந்திரன்லயே சில சமயம் ராகுவோ கேதுவோ சனியோ அமர்ந்துட்டா இன்னும் கொஞ்சம் சிக்கலாயிடும். இன்னும் கொஞ்சம், ஒன்றும் இல்லை, ரொம்ப பயந்துடாதீங்க, கொஞ்சம் சிக்கலாயிடும். இதெல்லாம் ஜாதகம். இந்த கட்டங்களை வச்சு பார்க்க வேண்டாம், அது ரொம்ப பயந்துடாதீங்க. எங்கள் பாரதி சொல்வான், ஜோதிடம் தனை இகழ். ஏண்டா இகழணும்? அது ஒண்ணும் இல்லை. எது நடக்காதுன்னு சொல்றோமோ அது நடக்கும், எது நடக்கும் சொல்றானோ அது நடக்காது. நிறைய இருக்கு இதுக்கு உதாரணம். அதனால விதி என்றால் விதி அமைதி என்பதும் இருக்கு. இதாங்க ரூலு. ஒன்வேல போக கூடாது. ஆனா ஆம்புலன்ஸ் போலாம் தெரியுங்களா? ஆம்புலன்ஸ் போலாம். அது மாதிரி நீங்க பயப்படாதீங்க. இது சந்திரன்ல இப்படி வந்துருச்சு. சோமவார பிரதோஷத்தன்னைக்கு கபாலியையும் கற்பகத்தையும் தரிசனம் செய்துவிட்டால் அந்த சோமன் எப்படி இருந்தாலும் சரி, சந்திரன் அது சரியாயிடும். வழிபாடு உள்ளன்போடு செய்யுங்கள், உள்ளன்போடு வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறோம், சார் நான் பிரதோஷத்துக்கு பணம் கட்டலான்னு கேட்டேன், பணமே கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தேன், அபிஷேகமே பண்றதுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நண்பர் சொல்றாரு, ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி காலையில சொன்னாரு. ருத்ராபிஷேகம் கட்டணும்னு பார்த்தேன் சார், எல்லாம் கட்டிட்டாங்க, ஃபுல் ஆயிடுச்சு, இனிமே கட்ட முடியாதுன்றாங்க. நான் சொன்னேன், யாரோ ஒருத்தர் கட்டி செய்யறாங்கல்ல பாருங்க.
இது இப்படி வந்தா சில நாள் மாலை இருக்காது, சில நாள் டேபிள் இருக்காது, எல்லாம் இருக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாம் இருக்கு தெரியுங்களா? மாலை, ஒரு மாலைக்கு 3 மாலை வந்து நிற்குது. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? இந்த தலம் அவ்வளவு உயர்ந்த தலம். இந்த தலத்தை பேசுகின்ற பொழுதெல்லாம், படிக்கின்ற பொழுதெல்லாம் கண்களில் கண்ணீர் அப்படியே கட்டி நின்றுச்சு. படிக்க முடியல, தொடர்ந்து படிக்கணும்ல, ஒருத்தன் பேசணும்னா படிக்கணும்ல, படிக்க முடியல. சரி, நான் இப்பதான் ஏதோ மனசு கொஞ்சம், நான் முதல்ல சொன்னல எனக்கு ஒரு பைத்தியக்கார மனசுன்னு, அதனால இப்ப நான் கொஞ்சம் சரியா இல்லை போல இருக்கு, மென்டலி இம்பேலன்ஸ்டா இருக்கிற போல இருக்குன்னு வேற நேரத்தில் படிக்கிறேன். காலையில 4:30 மணிக்கு எழுந்து படிக்கிறேன், 6 மணிக்கு எழுந்து படிக்கிறேன், சாயங்காலம் படிச்சு பார்க்கிறேன். எல்லா நேரத்திலையும் கண்ணை தண்ணி கட்டுது. சரி, இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிக்கிட்டு மூஞ்சியை கழுவி கழுவி படிக்கிறேன். இந்த தலத்தை படிக்கின்ற போதெல்லாம் உள்ளம் அப்படியே மகிழ்வால் துள்ளுகிறது. மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தலம். காசிக்கு சமமான தலங்கள் மொத்தம் 6ங்க. அதுல திருவையாறு ஒன்று. திருவெண்காடு, சாயாவனம், மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், ஸ்ரீவாஞ்சியம், திருவையாறு. இந்த 6 தலமும் காசிக்கு சமமான தலங்கள். அடுத்தது, இப்போ கோயில்ல வந்தீங்கன்னா என்ன, சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகம் செய்யறது, அதன் பிறகு கோயிலை வலம் வருதல், சுத்தி வரணுங்க. 108 சுத்து சுத்தின இல்லையா, 11 சுத்து சுத்தின ஏகாதசம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவையாறு தலத்துல கோயிலை சுத்தக்கூடாது. ஏன்னா சுவாமியினுடைய ஜடாமுடி பின்னால இருக்குது. நீங்க சுத்தினீங்கன்னா அதை மிதிக்கிற மாதிரி ஆயிடும், அதனால சுத்தக்கூடாது. கோயிலை வலம் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தலம் சைவத்துல சிவபெருமானுக்கு இருக்குன்னா அது திருவையாறு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. வில்லேந்தி இருக்கக்கூடிய வேலவன் தனுசு சுப்பிரமணியன், தனுசு ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம். ஸ்ரீ ஹரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி. யாருக்காவது குரு சரியா அமையல கிரகத்துல, ஜாதகத்துல அப்படின்னா போய் வழிபாடு செய்ய வேண்டிய தட்சிணாமூர்த்தி. தெற்கு கோபுர வாசல்ல ஆட்கொண்டார் சந்நிதி, அங்க இப்பவும் குங்குலியம் போட்டு வழிபாடு செய்வது மரபுல இருக்குது. வெள்ளம் வடிவதற்காக ஓலமிட்ட விநாயகர், அதனால பெயரே ஓலமிட்ட விநாயகர். அப்பருக்கு திருக்கைலாய காட்சி தந்த இடம் திருவையாறு. ஒரு திருக்கைலாயம் போகணும்னு பார்க்கிறாரு, முடியல, உடல் தள்ளாத வயது, திருக்கைலாயம் போய் காட்சி கண்டிடலாம்னா முடியலன்னா விட்டுவாரா சுவாமி, இங்க இருக்கிற குளத்துல குளிலா திருவையாறுல எழுந்துக்கிறாரு. எழுந்தா அங்க கைலாய காட்சி தராரு. ஏன், இது என்ன செய்தி? நம்மால இப்ப திருவையாறு போக முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம். போய் கபாலீஸ்வரர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் 5000 புறா காட்சி தந்துருவார். என்னையா இப்ப திருவையாறு போன பலன் வேணும், அவ்வளவுதானே. மனசு இப்ப அங்கதானே சுத்துது, வேற எங்க சுத்துது? அந்த செய்தியை கேட்க கேட்க மனம் இன்புற்று இருக்கிறது. இந்த சப்தஸ்தானம்னு சொல்லி நந்திகேஸ்வரருக்கு சுயம் பிரகாசையை திருமணம் செய்து வைத்த தலம் அது ஏழூர் தலம். திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்புந்துருத்தி, திருவைத்தானம், ஏழூர். இந்த ஏழூர் தலத்துல திருவையாறு ஒன்று, சப்தஸ்தானத்துல ஒன்று. எனவே இந்த திருவையாறு தலம் ரொம்ப அற்புதமான தலம். நம்ம அபிராமி அந்தாதியில ஐயன் அளந்த படியிரு நாழிகுண்டு அப்படின்னு ஒரு செய்தி வரும். ஏன்னா நவராத்திரி நேரம் இங்க அந்த 2 படியை வைத்துக்கொண்டு இந்த அண்டமெல்லாம் உய்ய அறம் வளர்த்தவள் தர்மசம்பர்தனி, அறம் வளர்த்த நாயகி, உடலுரை ஐயாரப்பர் உரையும் தலம், அற்புத தலம். இங்க சார் நாள் ரொம்ப முக்கியம் சார். இந்த அஷ்டமியில நான் எதுவும் செய்ய மாட்டேன், நவமியில எதுவும் நான் செய்ய மாட்டேன், இன்னைக்கு பாட்டியம்மை, இப்படி எல்லாம் நாட்களை கழிச்சுக்கிட்டே வருவாங்க. அஷ்டமி செய்ய மாட்டேன், நவமி செய்ய மாட்டேன், ஜென்ம நட்சத்திரம் செய்ய மாட்டேன், சந்திராஷ்டமத்தில் செய்ய மாட்டேன், பாட்டியம்மை செய்ய மாட்டேன். 5 நாள் போயிடுது. மிச்சம் 10 நாள்ல நீங்க என்னத்தை செய்வீங்க? சரி 27 நாளே வச்சுட்டாலும் 5 நாள் போயிடுச்சுன்னா மிச்சம் 22 நாள். நமக்கு இதுல உடம்பு முடியாம போற நாள் இருக்குது, வெயில் அதிகமான நாள் இருக்குது, மழை பெய்யற நாள் இருக்குது, நாம போற நேரம் அவன் பூட்டுற நாள் இருக்குது, இதுக்கப்புறம் சண்டேன்னு ஒண்ணு இருக்குது, ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒண்ணு இருக்குது. இப்போ இந்த நாள்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நல்லது செய்யும் போது நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு செய்யலான்னு தொடங்குகிறோம் மெதுவா. கெட்டது செய்யறதுக்கு நாள் நட்சத்திரம்லாம் பார்க்கல, எப்ப வேணா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.
இன்னொன்று தெரியுங்களா, கெட்டது செய்யறதுக்கு தான் நிறைய காசு செலவாகுது, நல்லது செய்யறதுக்கு காசே செலவு இல்லை. திருக்கோயிலுக்கு வரணும், காசு செலவா? இல்லையே. ஓம் நமச்சிவாய சொல்லணும், காசு செலவா? இல்லையே. கடவுளை நினைக்கணும், காசு செலவா? இல்லை. ஆனா பீச்சுக்கு போகணும் செலவு, சினிமாவுக்கு போகணும் செலவு இல்லையா, ஏதாவது மாலுக்கு போகணும் செலவு. ஆனா நம்ம நல்லது செய்யறதுக்கு செலவே இல்லை. மூச்சு இழுத்து விடுவது போல. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தண்ணீர் காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க. எங்கேயாவது போனா யாராச்சும் கொடுப்பாங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு போய் பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னா அது 20 ரூபா கொடுத்து நான் எனக்காக வாங்கி வச்சிருக்கிறேன்பாங்க. தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இதுல பெருசா யாரும் யாருக்கும் உதவியே பண்றது இல்லை சார் அப்படிம்போம். நான் பண்றது இல்லையே, அப்புறம் எப்படி எனக்கு பண்ணுவாங்க? நம்ம பழமொழியில் ஒன்று சொல்லுவாங்க, முன்கை நீண்டால் முழங்கை நீளும். இந்த முன்கை நீண்டாதான முழங்கை நீளும். நீங்க யாருக்காவது உதவி பண்ணிருக்கீங்களா? நீங்க யாருக்காவது ஏதாவது நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்களா? நீங்க யாரையாவது வாழ்த்திருக்கீங்களா? நீங்களும் வாழ்த்துவீங்க, வாழ்த்தப்படுவீங்க. இது சிம்பிள் தானேங்க. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு பெரிய படிப்பு? ஒன்றும் இல்லை. நீ என்ன செய்யறியோ அது உனக்கு நடக்கும் தம்பி. நீ என்ன செய்யறியோ அது உனக்கு கிடைக்கும். நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் கிடைக்கும். அவ்வளவுதான். நல்லது செய்ய, நல்லா இருன்னு சொல்லு. நல்லா இருன்னு சொல்றதுக்கு ஏதாவது காசு பணமா செலவு? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வராரு, நல்லா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சொல்றது ஏதாவது காசு பணம் செலவா? இன்னில இருந்து சொல்லிக்கிட்டே இருங்களேன், நல்லா இருடா தம்பி, நல்லா இரு, மகிழ்ச்சியா இரு, சொல்லிக்கிட்டே இருங்களேன். கல்யாணமே நடக்கலைங்க, நடந்துடும், சீக்கிரமா நடந்துடும், அவ்வளவுதானே. இதில் என்ன காசு பணம் செலவு? அது அவன் என்ன பண்ணானோ அது அது எதுக்கு உனக்கு? அதுதான் தெரியுமே இல்லையா? அவன் விதைச்சதை அறுத்து தானே ஆகணும். அது அவன் பாடுங்க. நீங்க நல்ல வார்த்தைகளை சொல்லுங்களேன். நல்ல வார்த்தை காசு பணமா செலவு? இன்னிலேருந்து வீடுகளில் நல்ல வார்த்தை பேசணும்னு முடிவெடுங்களேன், நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். அருள்மிகு தர்மசம்பர்தனி உடனுரை அருள்மிகு ஐயாரப்பர் உரையக்கூடிய அற்புத தலம். சுவாமி சன்னதியை சுற்றக்கூடாது. அஷ்டமி இரவு அம்பிகைக்கு திருமணம் நடக்கக்கூடிய அற்புத தலம். இன்றைக்கும் விழா காலங்களில் 5ஆம் நாள் தன்னைத்தான் பூசித்தல் என்று ஒரு நிகழ்வு திருவையாற்றில் நடைபெறும். சிவாச்சாரியார் ஒருத்தர் காசிக்கு போகணும்னு போனார். அவரோட அந்த பூஜை முறையில வர முடியல. இந்த கூட இருக்கிறவங்க இருக்கான் பார்த்தீங்களா, கோல் சொல்றதுக்கு 2 பேர் இருப்பான். நீங்க இந்த கிரகச்சாரங்கள்லாம் பார்க்கும்போது, கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, கோல் சாரம் அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம கோச்சாரம் கோச்சாரம் பாங்க. கோச்சாரத்தில் குரு எங்க இருக்கிறாரு, கோச்சாரத்தில் சனி எங்க இருக்கிறாரு, இது பிறக்கும் போது எங்க இருக்குது, இப்ப எங்க இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிறக்கும் போது எங்க இருக்குது, இப்ப குரு எங்க இருக்குது. ஏன் சார் இந்த 2த்தையும் பேசுறீங்க? அதுதான் ஒண்ணு முன்வினை பயன். பிறக்கும் போது கோள்கள் சரியாக அமைந்திருந்தால் அது முன்வினை பயன். இப்ப சரியா அமைதுன்னா இப்ப உங்க செயல் ஒழுங்கா இருக்குது, அவ்வளவுதான். 2ம் சேர்ந்ததுதான் நம்ம வாழ்க்கை. டவுட்டா இருக்கு சார், டாக்டர்கிட்ட போங்க. உடம்பு சரியில்லை, என்ன சாப்பிட்டீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி. இது உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்குது. அப்புறம் எல்லாம் நல்லா தான் சார் சாப்பிட்டேன், வீட்டில் உணவை தவிர வெளி உணவு எதுவும் சாப்பிடல, எங்கேயும் வெளியில போல எதுவும் சாப்பிடல, வெளி உணவுகளை எடுக்கல, எந்த விதமான தவறான உணவு பழக்கங்களும் இல்லை. அது ஹெரிடிட்டரி சார், ஜீன் சார். அப்பா கிட்ட இருந்து தாத்தா கிட்ட இருந்து சொத்து வந்தா வாங்கிக்கிறோம், வியாதி வந்தா வேண்டாம் நான் சொல்ல முடியும்? அதானே இல்லையா? மருத்துவர் சொன்னா ஏத்துக்கிறாங்க. தாத்தா கிட்ட சுகர் இருக்குன்னா பேரனுக்கு வரலாம், பையனுக்கு வரலாம், இதை ஏத்துக்கிறாங்க. இது விதின்னு நம்ம தர்மம் சொல்லுது, நம்ம அதை ஏத்துக்க மாட்டான். ஆனா சிலப்பதிகாரமே சொல்லுது, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுதும் என்பதும் சூழும் சிலம்பு காரணமாய் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யும். இளங்கோவடிகள் சொல்றாருங்க. நீங்க முத்தமிழ் காப்பியம் கொண்டாடுற காப்பியம் சொல்லுது, வேற எங்கிருந்து எடுத்து அடிச்சல. அப்போ இது முன்வினை பயன். இப்ப இருக்கிறது, நான் உங்களுக்கு இதுக்கு சான்ஸ்கிரிட் வேர்ட்லாம் போல, அதெல்லாம் போனா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம உடம்பு ஹெரிடிட்டரியா இருக்கிறது, இப்ப சாப்பிடுற உணவு 2ம் கலந்ததுதான் நம்ம உடம்பு. இதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ இப்ப செய்யற வேலை, முன்னால செஞ்ச வினை, 2ம் கலந்ததுதான் நம்ம வாழ்க்கை. சார் முன்னால சரியில்லை, பரவாயில்ல, இப்ப விழுந்தாரு, இப்ப விழுந்தாரு, இருக்க
இருக்க முடியல சார், இருக்க ட்ரை பண்ணு, இருக்க முயற்சி எடு. கொலு வைக்கிறோம், என்ன செய்யறோம்? போன வாட்டி வச்சது சரியில்லை, இந்த வாட்டி சரியா வைப்போம். போன வாட்டி கொஞ்சம் பார்டர் அந்த பக்கம் ஏத்த குறைச்சலா போயிடுச்சு, இந்த வாட்டி சரியா வைப்போம். போன வாட்டி படி அழகா அமையல, இந்த வாட்டி படி அழகா அமைப்போம். போன வாட்டி லைட்டு கொச்சா கண்ணாமண்ணா ஆயிடுச்சு, இந்த வாட்டி லைட்டு ஒழுங்கா போடுவோம் இல்லையா? திருத்திக்கிறோம்ல. அதேதான் வாழ்க்கை. நேற்றுக்கு தப்பா ஆயிட்டேன் சார், இனிமேல் சரியா திருத்திக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சிந்தனை ஒழுங்கா இல்லை, இனிமேல் என்னுடைய சிந்தனையை ஒழுங்குபடுத்திக்கிறேன். அவ்வளவுதானே. எல்லா நாளும் ஒரே நேரமாக இருந்துருவோம். நம்ம இன்னிலேருந்து மாறுவோமே, நல்லவங்களாவோம். நல்லவங்களாகிறதுக்கு முயற்சியாக செய்வோம். நான் என்ன சொல்லிக்கிறேன், நல்லவங்களாகிறதுக்கு முயற்சியாக செய்கிறேன். ஆக முடியல, முயற்சி செய்வோமே. 100 மார்க் வாங்குறதுக்கு முயற்சி செய்யக்கூடாதா? கிடைக்குது கிடைக்கல அது அப்புறம். நம்ம என்ன சொல்லுவீங்க, நீங்க சென்டம் தான் போ அப்படின்னு சொல்லுவோம்ல பையனை. நீ என்ன படிச்சிருக்கிறியோ அதான் உனக்கு மார்க் அப்படி சொல்லி என்னைக்காவது அனுப்பியிருக்கீங்களா? இல்ல இல்ல, நல்லவனா ஆயிடுவோம், இன்னிலேருந்து நம்ம நல்லவங்களா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன தப்பு இருக்குது? நந்திகேஸ்வரரும் நந்தீஸ்வரரும் வேற வேற, ஞாபகம் வச்சுக்கணும். இது நந்தீஸ்வரர் வேற, நந்திகேஸ்வரர் வேற. இது சைவ மரபினுடைய தொடக்கம் நந்திகேஸ்வரர்ல இருந்து ஆரம்பிக்குது. அவர் தான் சுயம் பிரகாசையை திருமணம் பண்ணியிருக்கிறாரு. நம்மால் நந்தி பண்ணிட்டாருன்னு அப்படி இல்லை, நந்திகேஸ்வரர் வேற. அவர் தான், அந்த நந்திகேஸ்வரர் தான் அங்க மிருதங்கம் வாசிக்கிறவர். சிவபெருமானுடைய அந்த ஆகம வழிபாட்டின்படி முன்னால நிற்கிற முதல் தலைமுறை நந்திகேசர். அவர் தான் சுயம் பிரகாசையை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இங்க சிலாது மகரிஷியின் மகன் நந்திகேஸ்வரர். அம்பிகையோட பால், நந்தி வாய் நுரை, அமிர்தம், சைவ தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இந்த 5ம் சேர்ந்து 5 ஆறு பாய்வதால் இது திருவையாறு என்று பெயர். நந்தி வாயிலிருந்து நுரை தள்ளுகிறது, அந்த நுரையும் சேருது, அமிர்தம் சேருது, சைவ தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அம்பிகையினுடைய பால், இது எல்லாம் கலந்ததுதான் திருவையாறு. இது இந்த பாடல் ஒரு 11 பாடல் உடைய ஒரு பதிகம். 2ஆம் திருமுறை 32வது பதிகம். நான் மீண்டும் சொல்றேன், இது ரொம்ப அற்புதமான தலம். மனக்கவலைகள் நீங்கக்கூடிய தலம், இறைவனோடு நம்மை இரண்டர கலக்க செய்யக்கூடிய அற்புத தலம். ஏன்னா நம்மளுடைய பிறவியின் நோக்கம் என்ன? இப்போ கோயிலுக்கு வந்துருக்கிறோம், என்ன வேலை? சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் பிரதோஷ விரதம் இருக்கிறோம்னா பலகாரம் செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும். இதான வேலை. யாராவது கோயில் சிவபெருமான் ரொம்ப முக்கியம், நான் கோயிலே இருக்க போறேன், யாரும் இருக்க போறோமா? இருந்தா விட்டுருவாங்களா? கதவை சாத்தனும், போயா வெளிலன்னுடுவாங்க இல்லையா? அப்படி இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரம் அனுப்பிச்சிடுவாங்க. வழிபாடு அர்ஜாமம் முடிஞ்சிருச்சுங்க, சாமியே தூங்கிட்டாரு, நீ வீட்டுக்கு போய் தூங்கு. இல்லைங்க, நான் பிரதோஷ விரதம் இருந்திருக்கிறேன். இரு, அது என்ன இப்போ வீட்டுக்கு போய் பலகாரத்தை தூண்டு தூங்கு, நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும்ல போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இப்ப இது யாராலையும் மாற்ற முடியாது. அதுபோல சுவாமி வழிபாடு இருக்குல்ல, அது நமக்கு செய்யணும்னு பிராப்தம் இருந்திருந்தா கிடைக்கும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், சில பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேரை கூப்பிட்டு வாங்கம்பாங்க. நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்? அவர்களுக்கு விதித்திருந்தால் வந்து கேட்டு திருந்துவாங்க. அவங்களுக்கு விதிக்கலைன்னா நம்மளா போய் நீ வான்னு கூப்பிடக்கூடாது. ஏன்? அவர்களுக்கு விதித்திருந்தால் வந்து கேட்கட்டும். இல்லையா சார், அவங்களுக்கு விதிக்கலையா? விதிக்கல, அவ்வளவுதான். யாருக்கு விதிச்சிருக்கு? யாருக்கு திருந்தணும்னு இருக்கோ அவனுக்கு விதிச்சிருக்கு. இப்ப பையன் சொன்ன பேச்ச கேட்கறானா என்ன அர்த்தம்? அவன் திருந்தணும், முன்னேறணும்னு அவனுக்கு தலையில எழுதி இருக்குது. நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்வான் சார் அப்படின்னா அவன் முன்னேறத்தை நோக்கியா போறான். பெற்றோர்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல, சொன்ன பேச்ச கேட்டானா முன்னேறுவான், சொன்ன பேச்ச கேட்கலன்னா அவ்வளவுதான். இதுக்கு ஏதாவது பெரிய லெக்சரா வேணும்? தேவையில்லையே. அதுபோல இறை அருள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும். நல்லாரு, ஒழுக்கமா இரு, நேர்மையா இரு, தப்பு செய்யாத அப்படின்னு இறை அருள் ஒரு செய்தியை சொல்லும். இதை கேட்டு உள்வாங்கி செயல்பட்டீங்கன்னு வைங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த காலை வாங்கி இந்த காலை முடியா அப்படிதான் எல்லாரும் சொல்லின்னு இருப்பான் அப்படின்னு போனா என்ன மாதிரிதான் இருக்கணும். நீங்க கேட்டு செயல்பட்டா வெற்றியாளராகி விடலாம்.
திருத்திகள் மலை சிறுமியோடு மிகு தேசர் உருத்திகள் எழில் கையிலை வெற்பில் உரைதற்கே விருப்புடைய அற்புதர். திருக்கைலாய மலையில் உறைவதற்கு அற்புதர் விரும்பக்கூடிய இடம் இந்த திருவையாறு என்கின்ற தலம். யாரோடு இருக்கிறாரா? ஹிமவான் பெற்ற புதல்வி அவளோடு இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாராம். அம்மாவோட ஐயா இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறாராம். திருக்கைலாயத்திலையும் ஆசைப்படுறாரு, திருவையாற்றிலும் ஆசைப்படுறாரு. அதனால்தான் இது காசிக்கு நிலை நிகரான க்ஷேத்திரம். இங்க ஆசைப்பட்டிருக்கிறாரு. திருத்துகள் மலை சிறுமியோடு அழகா இருக்கிறார். மலை சிறுமி, மலையப்பச்சனையினுடைய புதல்வி அவள், இளையவள், அழகானவள். தேசர் உருத்திகள் எழில் கையிலை வெற்பில் திருக்கைலாயத்தில் உறைவதற்கு ஆசைப்படுபவர். உரைதற்கே விருப்புடைய அற்புதர். திருக்கைலாயத்தில் உறைவதற்கு தான் விருப்பம். அவருக்கு இருக்கும் இடர் ஏறார் மருத்திகள் பொழில் குலவு வன் திருவையாரே. இங்க வல்லன்மை உடையவர்கள் இருக்கக்கூடிய இடமா. யாருக்கு நிறைய நல்லது நடக்கும் தெரியுங்களா? யார் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும். யார் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும். என்னால கொடுக்க மனசு இருக்கு சார், ஆனா கையில ஒண்ணும் இல்லம்பாங்க நிறைய பேர். நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு மட்டும் 100 கோடி வந்ததுன்னா நான் 50 கோடி தான தர்மம் செஞ்சிருவேன் பாரு. நான் சொன்னேன், கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? 100 ரூபா இருக்கு. 50 ரூபாய் முதல்ல தான தர்மம் செய், அப்புறம் 100 கோடி வரும். 100 கோடி வந்தா 50 கோடி தான தர்மம் நீ செய்ய வேண்டாம். அது நான் சொல்லலையே. உன் கையில 50 ரூபா இருக்குதா, 25 ரூபா செய் போதும். வேண்டாம், 5 ரூபா செய் போதும், 10% செய் போதும். முடியுதா? என்னால முடியல, மனசு வர மாட்டேங்குது. பர்ஸை எடுத்தா 500 ரூபா நோட்டு இருக்குது, 200 ரூபா நோட்டு இருக்குது, 100 ரூபா நோட்டு இருக்குது, 50 ரூபா நோட்டு இருக்குது, 20 ரூபா நோட்டு இருக்குது, 10 ரூபா நோட்டு இருக்குது. நான் 5 ரூபா காசை தேடி இருக்கிறேன். சாமியை பார்க்கல, கற்பூர தீபாராதனையை பார்க்கல, நாடா பண்ணின்னு இருக்கிறேன். ஐயருக்கு தட்டில் போடுறதுக்கு 5 ரூபா காசு எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடுறேன். ஏன் இல்லையா? 500 ரூபா போட வேண்டாம், என்கிட்ட இல்லை அவ்வளவு வசதி. 200 ரூபா போட வேணாம், 100 ரூபா போட வேணாம், 10 ரூபா போடலாம்ல, 20 ரூபா போடலாம்ல. இதுல இல்லாத சில்லறைய தேடின்னு இருக்கிறேன். இல்லாத சில்லறைய அது எதுக்கு? அந்த பர்ஸை வேற எடுத்து சாமி கிட்ட காட்டி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீ கொடுத்ததுடா, ஆனா நான் உனக்கு தரமாட்டேன், எனக்கு வேணும். இதெல்லாம் நீ கொடுத்தது. ஏன் வெறுங்கையை விசிட்டு தானே வந்தேன் இந்த உலகத்துக்கு, வெறுங்கையை விசிட்டு தானே வந்தேன். 10 ஆண்டுகள் அப்படியே பின்னோக்கி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம கிட்ட வசதி 10 ஆண்டுகளுக்கு முன்ன இல்லையே. 10 ஆண்டுகளுக்கு முன்ன இல்லையே. 20 ஆண்டுகளுக்கு முன்னால சோறே இல்லையே. இல்லையா? எனக்குலாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு சோறே இல்லை. சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம யாருனாச்சும் தருவாங்களா அப்படின்னு இருக்கும். இப்ப தாராளமா ஒரு 10 பேருக்கு உணவு வாங்கி தரக்கூடிய நிலையில இறைவன் வச்சிருக்கிறான்ல. இது உழைப்பு தானே, இறைவன் திருவருள் தானே. நம்ம உழைச்சா மட்டும் வந்துடாதுங்க. உலகத்திலேயே ரொம்ப அதிகமா ஹார்ட் ஒர்க்கர்னா 2 பேர் சார். கடினமான வேலை சார், என்னை போட்டு கசக்கி புழிறான் அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க இந்த 2 வேலை செஞ்சாதான். ஒன்று, பாதாள சாக்கடையை கிளீன் பண்றவங்க, சுத்தம் செய்கின்றவர்கள். இன்னொன்று, சாலை போடுகின்றவர்கள். நீங்க சாலை போடுற இடத்துல போய் நின்று பாருங்க, அப்பா அனல் கக்குதி சார் அப்படிம்பீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 2 வேலை எவ்வளவு கடினமான வேலை. இவங்களை விட நம்ம வேலை அதிகமா செய்யணுமா? இல்லை, எனக்கு தெரியல. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. நான் இவங்களை விட ஒன்றும் பெரிய கடினமான உழைப்பெல்லாம் செய்யல. என்ன கொஞ்சம் விளக்கி வைக்கிறேன். என்ன விளக்கி வைக்கிறேன்? மாணவர்களினுடைய அறியாமை இருளை விளக்கி வைக்கிறேன், விளக்கேற்றி வைக்கிறேன், அவ்வளவுதான். வீட்டில் பித்தளை பாத்திரம்லாம் பாசி பிடிச்சி கிடக்குன்னா என்ன சொல்லுவாங்க? நல்ல விளக்கு, நல்ல விளக்கு. என்ன விளக்கணும்? கொஞ்சம் புளி போடணும், கொஞ்சம் சாம்பல் போடணும், நல்லா தேய்க்கணும், அவ்வளவுதான். பளிச்சுன்னு ஆயிடும், தங்கம் போல மின்னும். பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம் அப்படிதான். இதேதான் படிப்பு. தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க, பல பலன்னு மின்னும். 10 நாள் மூடி வச்சுட்டா நம்ம படிச்ச பாட்டே மறந்து போயிடும். திருத்திகள் மலை சிறுமி எனக்கு எப்படி ஞாபகத்தில் வருது? படிச்சுக்கிட்டே இருந்தா ஞாபகத்துக்கு வருது. அடுத்த வாரம் நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாட்டு மறந்து போயிடும். ஏன்னா நான் அடுத்த வாரம் அடுத்த பாட்டை படிச்சுக்கிட்டே இருப்பேன், அதனால மறந்து போயிடும்.
அவ்வளவுதான். பையன் சொல்லுங்க, தம்பி டெய்லி படிச்சுக்கிட்டே இருடா, நீ தான் முதல் மார்க் வாங்க போற. எக்ஸாம் அன்னைக்கு படிச்சுட்டு எக்ஸாம்ல எழுதிட்டு மறுநாள் மறந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நீ முதல் மதிப்பெண் வாங்குவ? அவ்வளவுதான். சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு, சொல்லிக் கொடுங்க. தினமும் படுறா தம்பி, தினமும் படி. சாப்பிட்றோம்ல, தினமும் சாப்பிட்றோம்ல, அதான உடம்புக்கு வலுவாகுது. அது போல தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படி போதும். 2 இட்லி சாப்பிடு, ஒரு கவலை சோறு சாப்பிடு. அது போல காலையில கொஞ்சம் படி. சாப்பாடும் படிப்பும் ஒண்ணுங்க, இது வேற வேற கிடையாது. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடும் குழந்தைங்க. சாப்பாடும் படிப்பும் ஒண்ணுடா தம்பி. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா என்னது உடலுக்கு நல்லது. நான் நேற்றுக்கு சாப்பிடல, முந்தா நாள் சாப்பிடல, அதுக்கு முதல் நாள் சாப்பிடல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரமா சாப்பிட்டா வயிறு அப்செட் ஆயிடும் இல்லையா, கடாமுடான்னு ஆயிடும் இல்லையா. ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு சார். இதே தான் பையன் எக்ஸாமுக்கு முன்னால் எல்லாத்தையும் படிக்கிறான், மண்டை குழம்புது. யார் இந்த எக்ஸாம்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல அப்படின்றான். 10 நாள் சாப்பாட்டை ஒரு வேலையில சாப்பிட்டா வயிறு கடாமுடாங்கும்ல, வயிறு கஷ்டப்படும்ல. அது மாதிரி 10 நாள் படிப்பை சேர்த்து ஒரே நாள்ல படிச்சா மூளை குழம்புது. இதை நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தம்பி எல்லாத்தையும் ஒரே நாள்ல படிக்காரா, கொஞ்சம் கொஞ்சமா படுறா தம்பி அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. சோறு போடும்போது காலையில் 2 இட்லி சாப்பிட்டியா, ஆமா வயிறு ரொம்பிடுச்சு, போதும் இல்ல. அது மாதிரி ஒரு பாடத்தை படி, போதுட்டா தம்பி நாளைக்கு படுறா அப்படி சொல்லிக் கொடுங்க. நம்ம பெற்றோர்களுக்கே இது தெரியல. நம்ம பெற்றோர்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா தனியா டியூஷன் ஒண்ணு வேணாம், டியூஷன் ஒண்ணு போட்டு அதுக்கு பணத்தை வேற கட்டி அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியாம, ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியாம பாவம் பெற்றோர்களும் குழம்பி மாணவனும் குழம்பி இல்ல. எனக்கு சில நேரங்களில் இந்த கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா எனக்கு இதுல என்னன்னா, இந்த ஸ்ரீ ஹரி குரு யோக தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய திருவையாறு தலம், அதனால இதுல இந்த செய்தியை சொல்லணும். நல்லா படிக்கணும் மாணவர்கள், அடுத்த தலைமுறை மாணவர்கள் நல்லா படிக்கணும். டெக்னாலஜியா இருக்கிறாங்க, திரும்பவும் சொல்றேன். அவனுக்கு செல்போனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியுது, ஆனா படுத்துக்கிட்ட படுக்கையை மடிச்சு வைக்க தெரியல. நல்ல விதவிதமா சாப்பிட தெரியுது, சாப்பிட்ட தட்டை தான் தான் கழுவி வைக்கணும்னு தெரியல. ட்ரெஸ் விதவிதமா போட்டுக்கணும்னு தெரியுது, இந்த ஆடையை நாம தான் சுத்தம் பண்ணணுங்கிறது தெரியல. யாராவது சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அம்மா மட்டும் 2 நாள் ஊர்ல இல்லைன்னா 2 நாள் ட்ரெஸ்ஸும் அப்படியே கிடக்குது. அப்பா இல்ல, ஒண்ணுமே தெரியல. சாக்ஸ் எங்க இருக்குது, ஷூ எங்க இருக்குது, ஒண்ணும் தெரியல. யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளை எவ்வளவு முட்டாளா வளர்த்து வச்சிருக்கிறோம்னு. உன் வேலையை நீ தாண்டா செய்யணும் தம்பி அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? சொல்லி கொடுக்கறதே இல்லையா? நாம ஞாபகம் வச்சுங்க, நம்ம வினை பிரகாரம் தான் நாம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். வேலை செஞ்சுதான் ஆகணும். நான் வேலை செய்யாம ரெஸ்ட் எடுக்கிறேன்னீங்கன்னா உடம்பு ரெஸ்ட் ஆயிடும். ஞாபகம் வச்சுங்க. தேஞ்ச கட்ட மனம் பெறும். நம்ம மரபுல அப்படி மூலையில போனீங்கன்னா, சனி மூளை பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 அடியார் பெருமக்கள் சந்தனம் இழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் போகும்போதே சந்தன வாசம் கும்முன்னு இருக்கும். நல்ல வாசனை இல்ல சந்தனம். என்ன செய்யுது? சந்தன கட்ட தேயுது, மணக்குது. அதுபோல நீங்களும் உழைச்சி தேஞ்சிங்கன்னா மனம் வீசும். என்னை மாதிரி உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். உழைக்கணும். உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பற்றாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு உழைக்கிறது இல்லை. கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் சோம்பேறி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு அம்மா வெந்நீர் கேட்டாங்க. ரொம்ப முடியாம இருக்குது, வயிறு நோவு போல இருக்குது, கொஞ்சம் வெந்நீர் குடிச்சா நல்லா இருக்கும். இருங்க, ஆர்டர் போட்டிருக்கிறேன், வந்துரும். வெந்நீர் என்ன பண்றது? ஆர்டர் போட்டிருக்கிறாங்களா, ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கிறாங்களா வெந்நீரை. சாப்பாடெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணது போக இப்ப வெந்நீரையே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வந்துருச்சு வெந்நீர் அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுகள் எல்லாம் இப்ப ஒரு பெரிய பழக்கம் வந்துருச்சு. நைட் ஆச்சுன்னா லெமன் டீ ஆர்டர் பண்ணு, 11 மணி வரைக்கும் கடை இருக்கும் அப்படின்னு. லெமன் டீ குடிக்க வேண்டிய டைம் காலையில, மதியம். காலை இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் முன்போர் கோலை வீசி குலாவின டப்பரே. கவிமணி. எங்க நம்ம ஜிஞ்சர் லெமன் நைட்டு சாப்பிடுறோம், உடம்புக்கு என்னத்துக்கு ஆகும்? அப்புறம் என்னவோ பண்ணுது சார் எனக்கு. நம்மால் சொன்னதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏதோ புதுசா இருக்குதுங்கிறதுக்காக தேவைக்கு சாப்பிட்றத விட்டுட்டான். எதெல்லாம் கிடைக்குதோ தின்னு இருக்கிறான். அங்க போன பலாப்பழம் பெருசா இருக்குது, தின்னு. இது மிருகங்கள் சாப்பிடும், அப்படி எங்க கிடைக்குதோ அப்ப சாப்பிடும். ஆனா இன்னொன்று தெரியுங்களா,
அது சாப்பிடாமலும் இருக்கும். வயிறு சரியில்லைன்னா அது சாப்பிடாமலும் இருக்கும். நாய் வளர்த்துருந்தீங்கன்னா தெரியும், உணவு போட்டீங்கன்னா அது சாப்பிடாது. என்ன நாய் உணவு எடுக்கல அப்படின்னா அதற்கு உடல் நோவு இருக்கிறது என்று பொருள். என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்டு நாய் உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடாது. ஆனா இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா, உடம்பு சரியில்லைன்னா தான் நிறைய தின்னும். 2 நாளா சாப்பாடே ஒண்ணு வேண்டி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தின்னும். அது ஒன்னும் ருசிக்கல, ருசியா இல்லை அப்படியே சொல்லிட்டு இருக்கும். ருசிக்கல உடம்பு இல்ல விடாது, எதுக்கும் கரைச்சி குடிச்சிரு. உடம்புக்கு தெம்பு வேணும்ல, உடம்புல தெம்பு இல்லாமலா இருக்குது இல்லையா? உங்க வீட்டு வாசல்ல எவனோ ஒருத்தன் வந்து காரை நிறுத்தட்டுமே, அப்ப இருக்கும் சத்தம், உடம்பு சரியில்லாம கத்தும். யோசிச்சு பாருங்க. குப்பையை கொஞ்சோண்டு போட்டு விட்டுமே, என்ன இப்போ குப்பை தானே போட்டா எடுத்து போட்டு போறோம், அந்த பண்பு இல்லையே. இது ரொம்ப முக்கியம். திருத்துகள் மலை சிறுமையோடு மிகு தேசர் உருத்துகள் எழில் கைலை வெற்பில் உரைதற்கே விருப்புடையார் புதர் இருக்கும் இடம் ஏறார் மருத்துகள் தொழில் குலவு வன் திருவையாறு வள்ளன்மை மிக்க திருவையாறு கந்தமர உந்து புகை உந்தலில் விளக்கேர் இந்திரன் உணர்ந்து பணி எந்த இடம் எங்கும் சந்தம் மலியும். எங்க அப்பா எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வாசம் வீசும். எங்கள் ஐயன் சிவபெருமான் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் வாசம் வீசும். உள்ளத்துக்குள் வந்து அமர்ந்து விட்டால் உள்ளம் வாசம் வீசும். உள்ளம் வாசம் வீசிச்சுன்னா உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய சொற்கள் வாசம் வீசும். ஆனா நான் யாரை உட்கார வச்சிருக்கிறேன், அந்த பொண்ணு நல்லா இருக்கிறா அப்படின்னு அவளை உட்கார வச்சிருக்கிறேன் இல்லையா? அவரு ரோஸ் கலர் சட்டை போட்டுக்கிறாரு, அது நல்லா இருக்குதுன்னு அவரை உட்கார வச்சிருக்கிறேன். அது ரெட்டை பட்டன் போட்ட செயின் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு செயினை உட்கார வச்சிருக்கிறேன். அவரு 6 பில்டிங் அவருக்கு சொந்தமாம்ல. அப்ப மண்ணையும் பொன்னையும் பெண்ணையும் மனதில் வச்சுக்கிட்டு சிவபெருமானுக்கு எப்படி இடம் கிடைக்கும்? இருக்க ஐயா உட்கார்ந்துருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து உட்கார முடியுமா? முடியாதுல்ல. அப்படி யாராவது பெரியவங்க வந்தா, நீங்க என்ன விட பெரியவங்க, நீங்க உட்காருங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் இடம் கொடுத்தானா உட்கார முடியும். இல்லைன்னா எங்க காலி சேர் இருக்குன்னு பார்த்து எடுத்துன்னு வந்து போட்டு உட்காரணும் இல்லையா? இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் பார்த்தீங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அது போல நம்ம இதயத்துல யாராவது வந்து உட்காத்தி வச்சுட்டு சாமி நீ வா நீ வானா சாமிக்கு இடம் இல்லையே. அவர் வராரு, குந்தறதுக்கு இடம் இல்லை, போயிடுறாரு. உட்காரத்துக்கு இடம் வேணும்ல. நீங்க முதல்ல ஹிருதயத்தை சுத்தப்படுத்தணும். அதான் எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு, ஹிருதயத்தை சுத்தப்படுத்துறா அப்படிங்கிறாரு. சார் ஹிருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சார் பண்ணணும்? புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அட கொஞ்சம் உண்மை பேச ஆரம்பிங்க. நான் சரியில்லைங்க, அவ்வளவு தூரம் சரியா இல்லை நான். இது ஒரு உண்மை. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஏதோ சபை நாகரிகத்துக்காக பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டாதீங்க. நான் கொஞ்சம் பைத்தியமா இருக்கிறேன், எனக்கு இன்னும் புத்தி வரல, எனக்கு இன்னும் அறிவு வரல, இறைவன் எல்லாவற்றையும் செய்வான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் வரவில்லை. இந்த நம்பிக்கை வந்துவிட்டால் இந்த சொல் நின்று போயிடும், பேசுறது நின்று போயிடும். இன்னும் கலாமடான்னு உருட்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. இன்னும் எனக்கு அறிவு வரல. அறிவு வந்துருச்சுன்னா அப்படியே சும்மா இரு சொல்லற அப்படின்னு ஆயிடும். பேச வேணாம், சும்மா இருக்கலாம். நல்லதும் சொல்ல வேணாம், கெட்டதும் சொல்ல வேணாம். ஏன்? நம்ம வாயை திறந்தா நல்லது வரல, நாட்டம் தான் வருது. அதுக்கு எது வாயை திறக்கணும்? வாயம் அப்படின்னு போயிடலாம். நீங்க பெரியவங்கெல்லாம் பாருங்க, மகா பெரியவர்கள்லாம் பாருங்க, பேச மாட்டாங்க அப்படிம்பாங்க. மிஞ்சி போனால் அப்படியே குங்குமத்தை போட்டு அட்சதையை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவர் கையை எடுத்து காமிச்சு, அப்பா எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படிமோ. என்ன? வாயை திறக்கல, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மால் கேட்கறது இல்லையா? கனி இருக்க காய் கவர்ந்தற்று வள்ளுவன் சொல்லி இருக்குது, நம்மால் கேட்கறது இல்லையா? அதுல மடுமாங்காயை பறிச்சு அது ஊர்வா போட்டா இன்னும் சுவையா இருக்கும்னு பிஞ்சிலே வேற பறிச்சுன்னு வந்துடுறான். நம்மால் அதை பழுக்கிற வரைக்கும் விடுறதில்லை. அது போல சொற்கள் ரொம்ப முக்கியங்க. உள்ளத்தில் நினைப்பதை வாய் பேசுவதில்லையா? ஏன்? அதுக்குள்ள அது 1000 கட்டமைப்புகளுக்குள்ள வருதான். இந்த வார்த்தையை இவங்க இருக்கிறாங்க பேசலாமா, இந்த வார்த்தை இவங்க இருக்கிறச்சு பேசலாமா, பேசக்கூடாது, இவங்க இருக்கிறாங்க இவங்க இப்படி கவனிப்பாங்க, இப்படி நம்மை தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்று வார்த்தைகளை நம்ம சுருக்கிக்கிறோமா? வேண்டாவே வேணாம், பேசவே வேணாம். அற்றது பத்தனில் உற்றது வீடு.
பேச்சை குறைங்க. பேச்சை குறைச்சாலே எல்லாம் நல்லது நடக்கும். எல்லாம் நல்லதும் நடக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு கெட்டதெல்லாம் நடக்கிறதெல்லாம் காரணம் பாருங்க, நம்ம வாயால தான். தவளை தன் வாயால் கெடும். நம்ம பேச்சை நம்ம அதிகமா பேசி நமக்கு தெரியாம நம்மோட மைனஸ் பாயிண்ட்டை நம்மளே வெளிப்படுத்திடுவோம். நான் எனக்கு இது பண்ணா பிடிக்காது அப்படின்னா அதையே தான் பண்ணுவான். ஏன்னா உங்களை கோவப்படுத்தணும்னு அவன் முடிவு பண்றான். உங்களை கோவப்படுத்தி அவன் வெற்றி பெற்றுடான். அதனால எனக்கு எது பிடிக்காது, எல்லாம் பிடிக்கும்பா. ஏன்? எல்லாம் இறையருள். அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுடைய அருள்மிகு கபாலீஸ்வர பெருமான் தருவது கண்டமர உந்து புகை உந்தலில் விளக்கேர் இந்திரன் உணர்ந்து பனி எந்தை இடமெங்கும் சந்தம் மலியும். சந்தன மனம் வீசுமா அப்பா இருக்கிற இடம். இந்திரன் எப்படி தேடுறானா, விளக்குன்னு இருந்தா கொஞ்சம் புகை இருக்கும், நெருப்புனா புகை இருக்கும் இல்லையா. ஆனா இந்திரன் விளக்கேற்றுகிறானா புகையே இல்லையா, நல்லா எரியுது. ஏன்? என்ன விளக்கு இது? இது ஞான விளக்கு. இப்ப நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இது என்ன? இது ஞான தீ, ஞான வேள்வி. இது எல்லாருக்கும் கிடைக்காது. அவன் இங்க உட்காந்துட்டே போன்ல பேசிட்டு இருந்தா கூட அவனுக்கு பிராப்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாயா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது ஞான தீ, ஞான வேள்வி. அருள்மிகு கற்பகாம்பாளுடனுடைய அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானினுடைய திருவடியை யார் சென்றடைய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க கேட்பாங்க. அவங்களுக்குலாம் கேட்க மாட்டாங்க சார், அவங்க கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் விதிக்கல. எப்ப விதிக்கும்? அது வரும். அது எப்ப விதிக்கும் அது தெரியாது. ஆனா எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துரும். எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துரும். நம்மளோட மதத்துல இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன், இவனுக்கு உண்டு அவனுக்கு கிடையாது, அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. ஏன்? அன்புடையவர்கள் எல்லாருக்கும் உண்டு. உங்க மனசுல அன்பு வரல சார் இன்னும், அப்ப நீங்க காயா இருக்கிறீங்க. கனியை ஆக்கி தான் விடும். கனியாக்கி தான் விடும். எப்ப சார் ஆக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆக்கும். இன்னும் என்னை ஆக்கல, என்னை காயாவே வச்சிருக்குது. ஆனா வேண்டிக்கிட்டே இருப்போம், அப்பா என்னை கனியாக்கு, பழுக்கணும், கொஞ்சமாவது நல்ல சிந்தனை வேணும், நல்ல சிந்தனை வேணும் அப்படின்னு நினைச்சா வாரியார் சுவாமிகள் சொல்வார், அவனை சிந்தித்தால் நம் வினை சிந்திப்போம். அவனை சிந்தித்தால் நம் வினை சிந்திப்போம். அப்போ அதுவே தானே விலகிடும். இங்க விளக்கு ஒளி, புகையில்லாத விளக்கொளி. அடுத்த சொல்றாரு ரொம்ப அற்புதமான வரி. கட்டுவடமிட்டும் ஒரு வட்ட முழவத்தில் கொட்டுகரமிட்ட ஒளி தட்டும் வகை நந்திக்கு இட்டம் மிக நட்டம் அவை இட்டவர் இடம் சீர் வட்ட மதிலுள் திகழும் வன் திருவையாரே. அப்படியே விதவிதமான வட்ட வாத்தியங்கள் எல்லாம் இசைக்க ஈசன் நடமாடுகிறான். இந்த நடனம் இருக்கு, அது நம்ம ஆட்கள்லாம் இப்போ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு வச்சிருக்கிறாங்க, காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு. வெட்ட வெளியினுடைய இந்த உலகின் மைய புள்ளியில ஈசன் காலை தூக்கி ஆடக்கூடிய நடனம் மைய புள்ளி. நம்மால காஸ்மிக் டான்ஸ் சொன்னா வெளிநாட்டுக்காரன் சொன்னா ஒத்துக்கிறான். நடராஜ பெருமானினுடைய சிலை மிக அழகாக நிறுவப்பட்டிருக்கிறது, அது இந்த உலகினுடைய மைய புள்ளியாக இருக்கிறது, ஏத்துக்கிறான். அப்பா இந்த திருவடி தான்ப்பா நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், இதை நோக்கி தான் நாம பயணப்படணும். அதை தூக்கிய திருவடி குஞ்சித பாதம், அது இறையருள். அம்பிகையினுடைய திருவடியை தூக்கி காட்டுகிறான். காட்டுறது மட்டும் இல்ல, கையால செய்கை வேற காட்டுறான். இதாண்டான் இந்த திருவடியை வணங்குன்னு சொல்லி வேற தரான். நீங்க நடராஜ பெருமானினுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா தூக்கிய திருவடி, கை அந்த திருவடியை காட்டும். சிம்பாலிக்கா சொல்றான், வேற எங்கேயும் போகாத, இந்த திருவடியை வணங்கு, நீ உயிர் பெறுவாய், முன்னேறுவேன்னு சொல்றான். கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்து ஆன்சரையும் கொடுத்து என்னை மாதிரி முட்டாப்பைய எழுத தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சுங்க, ஆன்சரும் கொடுத்துட்டாரு. திருவடியை காமிச்சு திருவடியை பற்றுன்னு சொல்லி கையால செய்கையும் காமிச்சிட்டாரு. நான் பண்ணல, அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? அப்புறம் எப்படி உயிர் பெறுவது? நிறைய படிச்சுட்டேன், தேவாரம் படிச்சுட்டேன், திருவாசகம் படிச்சுட்டேன், பிரியபுராணம் படிச்சுட்டேன். நீங்க அதெல்லாம் படிச்சுட்டேன்னு சொன்னா நீங்க உடனே நான் நல்லா படிச்சுட்டேன்னு நினைக்கக்கூடாது. சும்மா கையில வச்சு புரட்டி வச்சேன், புத்தகம் பார்க்கறது வர படம் பார்த்து வச்சிருக்கிறேன், அம்பிட்டேன். படித்தால் என்ன? உரு ஏறி இருக்கணும். கண்ணை மூடினா பாடல் வரணும், வரல இல்ல அப்ப நான் சரியா படிக்கலன்னு அர்த்தம். கண்ணை மூடினா பாடல் வரலன்னா நான் சரியா படிக்கல. என்ன படிக்க விடல, அது வேற. கண்ணை தண்ணி கட்டுது, படிக்க முடியல.
இங்கே வட்ட மதிலுள் திகழும் வன் திருவையாறு, வட்டமான மதில் சுவற்றுக்குள் இருக்கக்கூடிய திருவையாறு. அங்க இந்த மதில் சுவர்களை குழி அமைத்துதான் கட்டினார்களாம். அந்த குழியில திருநீரை போட்டு வைப்பாங்களாம். அதை அள்ளி கொடுத்தா அவரவர்கள் வேலை செய்ததற்கு ஏற்ப அது பொன்னாகவும் பொருளாகவும் மாறுமா. இதை நான் அப்ப நம்பல. இத திருவையாறு தலத்தை பத்தி படிக்கும்போது நான் நம்பல. ஆனா இப்ப தெரியுது, நீங்க செஞ்ச வேலைக்கு ஏத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சார் செஞ்சீங்க? ரொம்ப ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணமும் உங்களை ஈடுபாட்டோடு காப்பாற்றும். ஏனோ தானோன்னு செஞ்சா அது ஏனோ தானோன்னு இருக்கும். என்ன சார் இது எப்படி சார்? 1ஆம் வகுப்புல 2ஆம் வகுப்புல ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வேணா பார்க்கலாம். ஒருத்தர் மாடு பால் விற்கிறாரு. 1 லிட்டர்ல 1/2 லிட்டர் தண்ணி கலந்து விற்கிறாரு. அப்போ 1 லிட்டர்ல 1/2 லிட்டர் தண்ணி கலந்தா 1.5 லிட்டர் ஆயிடுது. எல்லாத்தையும் வித்துட்டு இன்னொரு மாடு வாங்கலான்னு மாட்டு வாங்கறதுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு போறாரு. வீட்டுல அம்மா அந்த மனைவி கட்டு சோறு கட்டி கொடுத்துட்றா. அங்க ஒரு மரம் இருக்குது, நிழல் இருக்குது. உட்காந்து கட்டு சோத்தை பிரிச்சு சாப்பிடலான்னு நினைக்கும் பொழுது பண மூட்டைய மேல இருந்த 2 குரங்கு தூக்கின்னு போயிடுச்சு. பணம் 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 பதறாரு. சோறு கிடக்குது இங்க, பணம் பதறாரு. ஒரு பிடிய அள்ளி குளத்துல வீசுது, இன்னொரு பிடிய அள்ளி கரையில வீசுது. கதை என்ன கதை? அந்த மூட்டை அம்மா சொல்லுது, தண்ணி காசு தண்ணியோட போச்சு, பால் காசு ஊடு வந்துச்சு. படிச்சோம், மண்டையில ஏறிச்சா? ஏறி இருந்தா இவனா லஞ்சம் வாங்குவானே? ஏறி இருந்தா தப்பு செய்வானா? ஏறி இருந்தா ஒருத்தர் வேலையை இன்னொருத்தன் தட்டி பறிப்பானா? அவனுக்கு உள்ளது அவனுக்கு, நமக்கு உள்ளது நமக்கு. அவன் புகழ் பெறுகிறானே. அன்னைக்கு ஒருத்தர் நண்பர் சொல்றார், சார் நீங்க நல்லா பேசுனா இவரை மாதிரி பேசலாம், நீங்க கொஞ்சம் இடையில இடையில ஜோக் சேருங்க, இடையில இடையில பாட்டு பாடுங்க. நான் சொன்னேன், ஏங்க ஒருத்தரை மாதிரி பேசுறதுக்கு அவர் தான் இருக்கிறார்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ஜெராக்ஸ். நான் யாரை போலவும் பேச விருப்பப்படவில்லை. வேற எப்படி பேசணும்? அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வரர் பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொன்னா போதும். அவர் சொல்ற வார்த்தையை அவர் எனக்கு சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இதன்படி நான் நடக்கிறேன்னு என்னை நீங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது. நான் நடந்திருந்தா நான் முன்னேறி இருப்பேனே. இந்த வார்த்தை வந்திருக்காது, எனக்கு பேசக்கூடிய திறன் போயிருக்குங்க. சாமியை கண்டவர் விண்டிலை, விண்டவர் கண்டிலை. நான் பேசிட்டு இருக்கிறேன், அப்ப நான் பார்க்கல இன்னும் சாமியை. பார்த்துட்டேன்னா இந்த பேச்சு நின்று போயிடும். ஒரு காலகட்டத்தில் நிற்கும். பேச மாட்டேங்கிறாரு இவர், எவ்வளவு பிரதோஷம் பேசினவர், ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறாரு? நிறைவு எய்திடுச்சு. அது எய்தும். எந்த பிறவி எந்த நாள் தெரியல, எய்தும், கண்டிப்பா எய்தும், கண்டிப்பாக எய்தும். ஆனால் பிறவியும் எந்த பிறவியும் தெரியாது, எந்த நாளும் தெரியாது. இந்த பிறவியிலேன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கே கூட எழுதிடலாம், இன்றைக்கே கூட எழுதி விடலாம். அது அவன் திருவருள் இருக்க வேண்டும். அப்படி போய் நிற்கும் போது அவர் என்ன பார்க்கணும், வாடா அப்படின்னு அவர் கூப்பிடணும். நான் வந்துட்டேன், நான் போய் எஸ்ஆர் எஸ்ஆர் சொல்லி இருக்கிறேன். பாத்தீங்களா, அதுக்கு தான் மணி அடிக்குது. அவர் சொல்றதுக்கு மணி அடிக்கல பாருங்க. அவர் வாடான்னு கூப்பிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு, அந்த வினாடி முடிந்தது. நன்னியோர் வடத்திகள் நிழல் நால்வர் முனிவர்க்கு என் இலி மறைப்பொருள் விரித்தவர் இடம். இந்த எண்ணற்ற மறைப்பொருள், இந்த உலகம் எல்லாம் மறைவா இருக்குதுங்க. எல்லாமே மறைவா இருக்குதா? எல்லாமே மறைச்சு வச்சிருக்கிறாங்களா? எல்லாம் வெளிப்படையா வச்சிருக்கிறான். ஆனா நம்ம மாயை அதை மறைத்து வைத்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறோம். இவர் பூக்கடை ராஜு, இவர் வேலாயுதம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும், இது கவிஞர் பாலா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா இவர்களுக்குள்ளெல்லாம் சிவன் தான் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியல. இதை இவராதான் பார்க்கிறோம், சிவமா நாம பார்க்கல. யாரோ நமக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க, யாரும் நமக்கு கை தூக்கி விடுவார் இல்ல, எல்லாம் பேராசை பிடிச்சவனா இருக்கிறான், கொஞ்சம் எல்லாம் முன்னேறலாம்னு நினைச்சா ஜெயிச்சிடலாம், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர நான் அப்படி மாறலையே. நான் அப்படி மாறணும்ல, யோசிச்சு பாருங்க. நான் அப்படி மாறாத போது எனக்கு யார் உதவி செய்வா? கபாலியே உதவி செய்யணும்னு வந்தா கூட, டேய் நீ யாருக்குமே உதவி செய்ய மாட்டேங்கிற, கஞ்ச பிசுனாரியா இருக்கிற, உனக்கு எப்படா நான் உதவி செய்வேன்னு அவர் கேட்பாரா இல்லையா? என்னைய பார்த்து கேட்பார்ல.
இப்போ நீங்கள் தம்பி பாப்பா இருக்குது, அண்ணன் இருக்கிறான், அண்ணன்கிட்ட கொடுக்குறீங்க, அவன் எடுத்துகிட்டு போய் அம்மா தம்பிக்கு கொடுத்துட்டேம்மா அப்படின்னா சிறப்பு, வெரி குட், இப்படி தான் இருக்கணும். என்ன, எனக்கு அப்புறமும் இந்த குழந்தையை இவன் பார்த்துக்கிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைக்கிறீங்கல்ல, அதை தான் கபாலி எதிர்பார்க்குறாரு. இவங்கிட்ட கொடுத்தேன், இவன் 2 இல்லாதவங்களுக்கு கொடுக்குறான், இவங்கிட்ட நிறைய கொடுக்கலாம், இவன் இன்னும் இல்லாதவங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்புறாரு. எனக்கு அப்புறமும் என்னுடைய பாத தூளி இவன் மீது இருக்கிறது அப்படின்னு நம்புறாரு. ஏன்னா நமக்கு இன்னும் 2 நாள்ல, நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு படி இறங்கிடும், கொலு பொம்மை இறங்கிடும், அம்பிகை இல்லத்திற்கு வருகிறாள், அழைச்சிக்கிட்டு வரோம், படிப்படியா இறக்கி வைக்கிறோம். ஓரறிவு, உயிர், ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பரம்பொருள் நிறுத்துறோம். ஆனா எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு இன்னைக்கு சுண்டல் இவங்களுக்கு தருவேன், இவங்களுக்கு தரமாட்டேன், இவங்க உயர்ந்தவங்க, இவங்க வந்தா நான் இந்த ப்ளவுஸ் புக் தருவேன், இவங்க வந்தா இந்த பொருள், இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எதுக்கு கொடுத்தா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுங்க, இல்லையா ஒருத்தருக்கு எல்லாம் தீர்த்து போச்சுப்பா அப்படித்தானே. நீங்களே உயர்வு தாழ்வு பாராட்டலாமா? யோசிச்சு பாருங்க. அந்த பிளவுஸ் எல்லாருக்கும் சுத்தி சுத்தி நவராத்திரி பிட்டின்னு பேரே வச்சுட்டான், வச்சு கொடுக்கறதுக்குன்னே. நீங்க யோசிச்சு பாருங்க, இது எதுக்கு 80 சென்டிமீட்டர்ல ஒன்று கொடுத்தேன்னு பேர் பண்ணணும்? நல்ல 1 மீட்டர்ல வாங்குங்களேன், நல்ல பிட்டா வாங்கி கொடுங்களேன், நல்லதை நான் கொடுக்குறேன், எனக்கும் ஈசன் நல்லதை தருவான். இதை நினைக்கலாம் இல்லைங்க. இது ஏதாவது காசா பணமா? யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு ஒண்ணு, பெரியவங்களுக்கு ஒண்ணு தப்பு இல்லை. குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மை வாங்கி கொடுத்தேன், குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தேன், பேனா பென்சில் வாங்கி கொடுத்தேன், ரப்பர் வாங்கி கொடுத்தேன், தப்பு இல்லை. ஆனா பெரியவங்களையே உங்க எம்டி ஒய்ஃப் வந்தா ஒரு மாதிரி கவனிக்கிறீங்க, உங்க வீட்டு வேலைக்காரம்மா வந்தா ஒரு மாதிரி கவனிக்கிறீங்க. இதை நான் பார்க்கல, அங்க உட்கார்ந்து இருக்கிற சாமி பார்த்துக்கிட்டு இருக்குதே, எனக்கு தெரியாது. இது எங்க குணர் அடிக்கடி சொல்வாரு, வேலைக்கார அம்மாவுக்கு காப்பி வச்சா டக்குன்னு எடுத்து குடிப்பாரு, வேலைக்கார அம்மாவுக்கு காப்பி வச்சா அதை எடுத்து குடிப்பாரு. ஏன்னா அதை நான் அவளுக்காக வச்சிருக்கிறேன், அதனால தான் நான் குடிச்சேன். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் மனிதர்களுக்குள் உயர்வு தாழ்வு பார்த்தால் ஈசன் உங்களை புறம் தள்ளி விடுவான். மனிதர்களுக்குள்ள உயர்வு தாழ்வு கிடையாது. எழுதி வச்சுக்கிடுங்க, அதை வீட்டிலையும் பின்பற்றாதீங்க. வீட்டில் முதல்ல பின்பற்றாதீங்க. இவங்க உயர்ந்தவங்க, இவங்க அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த லெவல். ஒரு ஸ்டார் ஹோட்டலுங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஒரு குடும்பம் போய் தங்கிச்சு, கை குழந்தை கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அந்த ஸ்டார் ஹோட்டல்ல கேட்குறாங்க, ஏங்க பால் கிடைக்குமா இங்க அப்படின்னு. 200 ரூபாமா அப்படின்றான். இல்லைங்க, கை குழந்தை எடுத்துக்கிட்டு போகிறோம், இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் சுகர் கலந்து குழந்தைக்கு கொடுத்துருவோம், பசிக்கும்ல இடையில, அதுக்காக கை குழந்தைக்கு அப்படின்னு. அதாம்மா, அதெல்லாம் தெரியாதுமா, பால் 200 ரூபா வேணுமா வேணாவா? இது ஸ்டார் ஹோட்டல். அப்படியே அவங்க வாங்குறதுக்கு 200 ரூபா பணம் இல்லை, பாவம், ஏதோ முடியல, வழியில் வராங்க, ஒரு டீ கடை நிறுத்திட்டு எல்லாரும் டீ சாப்பிடலாம் அப்படிங்கும் போது அவங்க சொல்றாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இது டீக்கு வச்சிருக்கிற பால் தான், கொஞ்சம் தண்ணியா இருக்கும், இருந்தாலும் கொடுக்குறேன், குழந்தைக்கு கொஞ்சம் வடிகட்டி ஏடை எல்லாம் வடிகட்டி தரேன், கொடுங்க அப்படின்னு டீ கடைக்காரரு கொடுக்குறாரு. டீ கடை வச்சிருக்கிறாரு, கொடுக்குறாரு. இந்த அம்மா எவ்வளவு காசை கொடுக்குறாங்க? குழந்தை பாலுக்கு காசு வேணாங்க, குழந்தைக்கு தானே கொடுக்குறோம், காசு வேணாம். யாருங்க பணக்காரங்க இதுல? ஸ்டார் ஹோட்டல்காரனா? இந்த டீ கடைக்காரன் அன்னாடம் காட்சி. அவனுக்கு இருக்கிற எண்ணம் நமக்கு இல்லையே. யோசிச்சு பாருங்க. ஒரு பணக்கார அம்மா, அவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம், துணி கடைக்கு போய் துணி எடுக்க போகுது. போயிட்டு கொஞ்சம் சுமாரான மெட்டீரியல்ல ஒரு ட்ரெஸ் கொடுங்க அப்படிங்குது. கடைக்காரர் கேட்குறாரு, யாருக்குமா? எங்க வீட்டு வேலைக்கார அம்மாவுக்கு தான் அப்படி. அடுத்து கொஞ்ச நேரத்துக்குலாம் இந்த வேலைக்கார அம்மா போகுது, இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியா விலை உயர்ந்த துணியை எடுத்து கொடுங்க. ஏன்? எங்க முதலாளி பையனுக்கு கல்யாணம், அவர் அதை போட்டுக்கணும், நான் வாங்கி கொடுக்கறத அவர் போட்டுக்கணும். யாருங்க பணக்காரங்க? யோசிச்சு பாருங்க. நீங்கள் தயவு செய்து பணக்காரர்களினுடைய இல்லங்களை அந்த வாசப்படியை மிதிக்காதீங்க. அங்க அவமானம் காத்து கிடக்கிறது. மிதிக்கவே மிதிக்காதீங்க.
ஏழைகளினுடைய வாசற்படியை மிதிக்க தவறாதீர்கள், அங்கே ரத்ன கம்பளம் விரித்து கிடக்கிறது. ஏழையா இருக்கிறாங்கிறதுக்காக யாரையும் விட்டுறாதீங்க. ஏன்னா சாமி ஏழைகளை கொண்டாடுகின்றவர்களைத்தான் கொண்டாடுகிறார். அடுத்த வேளைக்கு உணவு இல்லை, நீங்க கொஞ்சம் உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் செல்வ வளம் நிரந்தரமா இருக்கும். என் இலி மறைப்பொருள் விரித்தவர் இடம் சீரில் தன்மலி சந்து அகிலோடு உந்தி வரு பொன்னி மண்ணின் மிசை வந்துணவு வன் திருவையாரே வல்லன்மை மிக்க திருவையாறு வென்றிமிகு தாருகனது ஆறுயிர் மடங்க தன்றி வரும் காபம் கோபம் மிகு காளி கதம் ஓவ நின்று நடமாடி இடம் நீடு மலர் மேலால் மன்றல் மலியும் பொழில் தொழில் கொள் திருவன் வையாரே. வல்லன்மை மிக்கவர்களை திருகிற அடைமுடி கொடுத்து போடுறாரு. அவங்க நல்ல கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் வந்துவிட்டால் நீங்கள் இறைவனுக்கு சமமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஏன்? கொடுக்கிற எண்ணம் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. நம்ம கிட்ட இருக்கிற எண்ணம் வாங்கிக்கிற எண்ணம். இங்க எவ்வளவு பெரிய ஆள வேணாலும் பாருங்க, இப்படியே கையை நீட்டிக்கிட்டே வருவான். எதுனாச்சும் கிடைக்குதா? அதுல வேற சந்தோஷம் வேற. நான் போனேன்னா அப்படியே பூமாலையை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அப்படியே சந்தனத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்க குருநாதர் கேட்பாரு, நீ எதுனாச்சும் வாங்கிட்டு போனியா? இல்லை சார். அப்போ எடுத்துக்கின்னு வரக்கூடாதுல்ல, அப்போ எடுத்துக்கின்னு வரக்கூடாதுல்ல. இன்னைக்கு சந்தனம் கிடைச்சிருச்சு, எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறீங்க. நேற்றுக்கே கபாலீஸ்வரர் சந்தனம் கொடுத்துருக்கிறாரு, நான் கடையில் கொஞ்சம் சந்தனம் வாங்கிக்கிட்டு கொண்டு போய் அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? மாலை கொடுத்துட்டாரு சிவாச்சாரியார், நாளைக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துடணும். அவர் கொடுத்தது அருள் பிரசாதம், நான் கொடுக்கறது பொருள் தான் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? கிடைச்சது அருள், ஆனா இதை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கணுமா இல்லையா? அப்புறம் நினைக்கலன்னா எப்படி அருள் கிடைக்கும்? நீங்க எப்ப கொடுக்கணும்னு வரீங்களோ அப்பதான் திரும்பவும் கிடைக்கும். கொடுக்காம இழுத்துக்கணும்னு நினைக்க நினைக்க அது இல்லாமல் போகும். நிறைய பேர் ஒண்ணு வியாதி இல்லைன்னா எவனா ஏமாத்தி விடுவான். கொடுத்துருக்கேன், கையை தட்டி விட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. என் நண்பர் ஒருத்தர் கப்பல் வச்சிருந்தாரு. அப்படி கப்பல்ல போகும்போது அவர் சொன்னாரு, ஏய் நீச்சல் தெரியுமாடா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னா. இல்லை ஒன்று நீச்சல் கற்றுக்க, இல்லைன்னா 2 காலி ட்ரம் இருக்குல்ல, தண்ணி பிடிக்கிற ட்ரம், அதை வச்சுக்க அப்படின்னாங்க. அது எதுக்கு? வச்சுக்கையா, கப்பலில் போறச்சே நிறைய பொருட்கள்லாம் கிடைக்குதா, விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இந்த தண்ணி ட்ரம்ல போட்டான். 2 ட்ரம்மும் ரொம்ப வழியுது காலப்போக்கில். ஒரு நாள் பார்த்தா கப்பல் உடையுது, பீஸ் பீஸா ஆகுது. இந்த ட்ரம்ல நிறைய பணம் இருக்கிறத பிடிச்சுக்கிட்டான். ஆனா அது கீழே இழுக்குது. பொருட்கள் கீழே போக போக ட்ரம் தானா மேல வருது. நம்மால் உயிர் பழச்சிட்டான். யோசிச்சு பாருங்க, நீங்கள் பொருட்களை பற்றி கொண்டால் இந்த பிராண அவஸ்தை. பொருளை விட்டுட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இந்த பொருளை விடுறது மனசு, எனக்கு வரல எனக்கு வரல, இந்த பொருள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எண்ணம், உயர்ந்த எண்ணம், அந்த விதை இந்த உள்ளத்துக்குள் விழ வேண்டும் என்ற விண்ணப்பம் தான் இறைவன் முன்பு வைக்கிறேன். இது போதுண்டாப்பா, எல்லாம் நீங்க கொடுத்தது தானே, எதையாவது தூக்கிட்டு போறேனா? நாளைக்கே முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, 1/10/2024 முடிஞ்சிருச்சுங்க, மூச்சு இழுத்த முடியல, முடிஞ்சு போயிட்டாரு, காலமாயிட்டாரு, எதையாச்சும் எடுத்துட்டு போக முடியுமா? நான் படித்த பட்டத்தை கூட எடுத்துட்டு போக முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். வாங்கி வச்ச ஊடு இங்கேயே தான் கிடக்கும், நான் போட்டுக்கிட்ட அந்த சட்டை துணிமணி இங்கேயே தான் கிடக்கும். யாருனாச்சும் இதுக்கு வேணா சண்டை போட்டுக்கிடுவாங்க, எனக்கு கூட அதை இந்த அங்கவஸ்திரத்தை எனக்கு கூட, அது கபாலிகிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததும்பாங்க 2 பேர். கபாலியே இங்க இருக்கிறாரு, அவரை பார்க்க மாட்டாங்க, இந்த அங்கவஸ்திரத்துக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, கபாலி எங்க இருக்கிறாரு, நம்மால் அபிஷேக சந்தனத்துக்கு இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். கபாலியை பார்த்தா நினைச்சா கொடுத்துட போறாருங்க. அதனால தயவு செய்து இறைவன் பூசுரன் உரைத்த தமிழ் 10 வல்லார் நேசமிலி பத்தரவர் நிம்மலன் அடிக்கே, இறைவனுடைய திருவடிக்கு பக்தர்களாக அவர்கள் என்றும் இருப்பார்கள் என ஞானசம்பந்த பெருமான்
இதை சொல்லி இருக்கிறார். எனவே அதன்படி நீங்கள் இந்த நவராத்திரி பெருவிழாவில் அம்பிகையினுடைய திருமலரடிகளை வணங்க வேண்டும் என்று அம்பாளை ஆவாகனம் செய்யுங்கள். உங்கள் வீட்டு கொலுப்படியில் எத்தனையோ முறை கொலுப்படி இறக்கிட்டீங்க, இந்த முறை அம்பாளே வந்து அங்கே அமர்கிறாள் என்று ஒரு இருக்கையை காலியா வைங்க. என் நண்பர் சொன்ன செய்தி இது. ஒரு சின்ன சேர் போட்டிருப்பாரு, இந்த பொம்மை சேர் ஒன்று போட்டிருப்பாரு, அது காலியா இருக்கும். என்ன சார், நீங்க தான் சார் சொன்னீங்க ஒரு இருக்கையை காலியா வைங்க, அது அம்பாள் வந்து ஆட்சி செய்து அமரக்கூடிய இடம்னு. அந்த சேர் வச்சதிலிருந்து எங்க வீட்டில் எல்லாரும் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்கன்றாங்க. உயர்ந்த பதவி, ஏன்னா அவள் வந்து அரசாட்சி செய்தால் உங்கள் இல்லம் என்றைக்கும் கோலோச்சும். எனவே ஒரு இருக்கையை அவளுக்காக விட்டு வைங்க, அவள் வந்து அமர்வாள். கற்பகாம்பிகை வந்து அமர்ந்து விட்டால் உங்கள் இல்லம் சுபிக்ஷமா இருக்கும், நல்ல சிந்தனை தான் மலரும் என்பதை வாழ்த்தாக சொல்லி இருந்து செவிமெடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் எந்த நினைவில் வந்திருக்கின்றீர்களோ அந்த நினைவு வளமாகவும் நலமாகவும் மகிழ்வாகவும் அமைய இறையருள் துணை செய்ய வேண்டும் என்பதை விண்ணப்பமாக வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலருண்டு பலனுமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்ட நெறியுண்டு நிலையுமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறு முளமுண்டு வளமுண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி அடுத்த பிரதோஷத்தில் 15/10/2024 திருநள்ளாறு என்கின்ற தலம், சனீஸ்வரனுடைய தலம், ரொம்ப உயர்ந்தது. பழிகள் அடையாது, நோய் நீங்கும். நோய் அடையாது, பழிகள் அடையாது. வீண் பழி வந்துச்சுன்னா அதெல்லாம் விலகக்கூடிய தலம் திருநள்ளாறு பதிகம். 33வது பதிகம் 15/10/2024 அன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்கள் முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். யார்கிட்டையும் தகவல்லாம் சொல்ல வேணாம். யாருக்கு விதி இருக்கோ அவங்க வந்து கலந்துக்கிடுவாங்க, அவங்க கேட்பாங்க, அவங்க ஓய்வு பெறுவாங்க. ஏன்னா பஸ் டிக்கெட் வாங்கினவன் பஸ்ல ஏறுவான், டாடா காட்ட வந்தவங்க டாடா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால டிக்கெட் வாங்குறவங்க வரட்டும், நீங்க நீ ஏறுன்னு பஸ்ல கூட்டத்தை சேர்க்க வேண்டாம் என்பதை இறையருளோடு விண்ணப்பமாக வைத்து, நீங்கள் எந்த சிந்தனையோடு வந்திருக்கின்றீர்களோ அந்த சிந்தனை, அந்த கவலை இன்பமாக மாற இறையருள் துணை செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.